ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 17. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். முதல்ல உங்களை நான் ஞாபகம் வச்சுக்கன்னா, உன்னோட பேர் ஹேண்ட்ஸம், நீ பிரிட்டி, அப்புறம் நீ சப்பி. என்னது சப்பியா? பரவாயில்ல, இருக்கட்டும் விடு, அவருக்கு அதான் ஈஸியாக இருக்கும் போல். இப்போ முதல்ல நம்ம நெருப்பை எப்படி கையாளணும்னு கற்றுக்கணும். அப்போ தான் டீ பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேன் மாஸ்டர். அதையும் பார்த்துடலாம். நான் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை வீணாக்க மாட்டேன். சரி வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு தேயிலையை சூடு பண்ணுறதுக்காக பேனை சூடு பண்ணி, இப்போ நான் தேயிலையை போட போகிறேன். நெருப்பு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகணும் குறைக்கணும், நான் சொல்கிறத கேட்டு அப்படியே செய் அப்படின்னு சொல்லி தேயிலையை பேனில் போட்டு அந்த சூடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு. இது பத்தாது, நெருப்பை குறை, வையு, இல்லை இன்னும் கொஞ்சம் குறை, வைடா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆக ஆக நம்ம ஹீரோக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். கடைசியில் எல்லாம் நாசமாக போச்சு. உனக்கு நெருப்பை கையாளவே தெரியல, எழுந்து போ சனியனே. இல்லை மாஸ்டர், நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணட்டா? இதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ண அதுவுமே வீணாக போயிடும். நான் தான் சொன்னல, நான் வேணா ட்ரை பண்ணட்டா? ஹோட்டலில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தவை, இதுக்கு ஜிங்கானே எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்த பார்ப்பாரு. நம்மளோட லியோட அசிஸ்டண்ட்டை தான் பார்ப்பாரு. இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும், ஒரு 6 அடி உயரம், பார்க்க அழகாக இருந்தால் போதும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் சொல்லுவாங்க. சரி முடிச்சிடலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இந்த காசு முடிச்சிருவில்ல, அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணை நேரில் கூட்டிகிட்டு வந்து காமிப்பீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்தா என்ன மாதிரி தெரியலையா? ஜோக் நடக்குதா? ஜோக் பண்ணாதீங்க மேடம், நான் ஒன்றும் ஜோக் பண்ணல. இந்த பொண்ணு நான் தான். சாரி, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தா என்னோடய ரெப்புடேஷன் காலியாயிடும். நான் வரேன் மேடம். ஏய், என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையாடி? கொஞ்சம் வருஷம் போனா என்ன? நீ எதுக்குடா இங்கே வந்த? மேடம் உங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு என்னை எல்லாரும் தேடுறாங்க. ஜி, அதுக்காக இங்கே வருவியா? ஏய், அவன் 6 அடி. ஒருவேளை பெயிண்டிங் அடிச்சவன் இவனா இருப்பானோ? ப்ளீஸ் மேடம், எனக்கு உதவி செய்யுங்க மேடம். அதுக்காக இங்கே தான் வரணுமா? சரி வா, யாராச்சும் உன்னை பார்த்துட்டு போகிறாங்க, நான் மேடம்கிட்ட சொல்லி ஏதாச்சும் வாங்கி தரேன், வா. ஆஹா, ஜிங்கானோட சித்தி வேலை தானே இது. அதுக்கப்புறம் மாஸ்டர் காமிப்பாங்க. உன்னை பார்க்க முதல்ல என் ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்குமா? பரவாயில்ல விடுங்க, உங்களுக்காக சூட ஜிஞ்சர் சூப் கொண்டு வந்திருக்கேன். கோல்டாக இருக்குல்ல, நீ எப்படிம்மா நெருப்பா கையால் கற்றுக்கிட்ட? ரொம்ப நல்லா பண்ண. அப்புறம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் நிறைய போக வேண்டியது இருக்குது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்கிறத கேட்டுட்டு இவங்களும் வெளியில் வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜிங்கான் எங்கன்னு கேட்கும் போது அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ உருட்டிட்டு இருக்கான். ஆமாம், உனக்கு எப்படி நெருப்ப கையால் தெரிஞ்சுது? அது ஒன்றும் இல்லை, அதுக்கு காரணம் என்னோட காதா? ஆமாம், அவர் மூஞ்ச பார்க்காம அவர் சொல்கிறது மட்டும்தானே நான் காதில் வாங்கினேன். வாவ், தாத்தாவை மிஞ்சிட்ட பேத்தின்னு காட்டிட்டேன். நம்ம போய் நிறைய பொருள் எடுக்கணும், என் தாத்தாவை பார்க்க போகணும், நாளைக்கு போவோமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜிங்கன் உங்ககிட்ட நடந்துக்கிறத வச்சு நீ அவனை தப்பாக எடுத்துக்காத. அவன் கொஞ்சம், சரி நீ தான் சொல்லு, அவன் ஏன் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறான்? அது வந்து நான் போய் அவனை என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து மொட்டை மாஸ்டர் காமிப்பாங்க. இப்படி உட்காந்து குடிக்கிற சுகம் இருக்கே. தாத்தா சிச்சி, யார் இங்கே வர போகிறா? பிரம்ம தாத்தா. நீ எப்பமா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மாஸ்டர், இதுங்க மூஞ்சில் எதுக்கு கறி? ஆமாம், இவனை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? என்ன நடக்குது இங்கே? சாரி தாத்தா, இவர் உங்கள் அண்ணன். இவனை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லு. அது வந்து நான் ஜிஞ்சர் சூப் போடும் போது அந்த ஊர் பற்றிக்கிச்சு. எது? அது சரி பண்ணுற வரைக்கும் இவர் இங்கே தான் இருப்பார். இவன், ஆமாம் உங்கள் அண்ணன். அதான் இந்த வீடு என்னது மாதிரி ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். என் ரூமுக்கு போகிறேன். டே அது ஏன் ரூம்டா, எங்கடா போகிறேன்? சிக்ஸி, நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் சிக்ஸி. அதுக்கப்புறம் செகண்ட் லேடியை காமிப்பாங்க. அஜிப் எப்படி இருக்கான்? செம போதை, இன்னும் எழுந்திருக்கல. ஏன் இப்படி குடிக்கிறானே தெரியல. சடனாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கோமா வந்து கத்துன உடனே அங்கே இருக்க பனிப்பெண், எதுக்கும் அவன் சித்தி இப்படி பேர் சொல்லி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே நியாயத்தை கேட்க வந்திருக்கான், உன் உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ கொஞ்சம் வெளியில் போனா இவன்கிட்ட பேசணும்னு சொல்லி பனிப்பெண்ணை ஓட்டி விட்டுட்டு, இப்போ சொல்லு, எதுக்காக வந்து கத்திட்டு இருக்கனா? இந்த பெயிண்டிங்கை எரிச்சு வேலை உன்னோட தானே? என்னமோ உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் தான் எரிச்சேன்னு என்ன ஆதாரம்? நீ தான் எரிச்சுன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீ இல்லைன்னு மட்டும் சொல்லு. எங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. நீ மட்டும் எங்கள் அப்பா வாழ்க்கையில் வராமல் இருந்தால் எங்கள் அம்மாவோட சந்தோஷமாக இருந்திருப்பாரு. வாயை மூடுறா. இந்த குடும்பமே என்னால் தான் தூக்கி நிறுத்தியிருக்கேன். நீ மட்டும் இருந்தால் என்ன கிழிச்சிருப்பியா? நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பனிப்பெண் உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு நம்ம ஹீரோ பாட்டிக்கிட்ட வந்து, இவங்க என் பெயிண்டிங் எரிச்சிட்டாங்க, அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் பாட்டியும் நம்ம சித்திக்கு சப்போர்ட் பண்ணி, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை பாட்டி, அதில் பேங்க் டீயை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தது.
யாராச்சும் பெயிண்டிங்கில் அதை வைப்பாங்களாப்பா? அம்மா வச்சிருக்காங்க பாட்டி. நிறுத்துடா. ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் உங்கள் பேரன் தானே. அவங்க பண்ண தப்பை எதுக்கு மறைக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாதாட, அத்தை இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஜிங்கான் பேசுகிற அளவுக்கு நான் தான் இடம் கொடுத்துட்டேன். ஒரு டைமில் இந்த குடும்பம் ஏம்மா கனியாயம் பண்ணிச்சு, இப்போ எனக்கு வாய முடிச்சிங்கான் கம்ப்ளைண்ட்டா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணல பாட்டி, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? நம்ம எல்லாரும் குடும்பம் ஜிங்கான், புரிஞ்சுக்க. ஆனால் இவங்க அப்படி நினைக்கலையே. நான் டீ போட்டியில் கலந்துக்கிட்டு இவங்களை தோக்கடிக்கு தான் போகிறேன். இன்னும் 3 மாதம் பேட்டே முடியலையே. நீ இந்த வீட்டோட பேரன் ஜிங்கான். நீ கலந்துக்க யார் வேண்டான்னு சொன்னா? நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டுனா இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. 3 மாதத்துக்கான பெட்டு காசையே நீ கண்ணில் காமிக்கல, அதுக்குள்ளே அப்படின்னு நம்ம ஹீரோ, நீங்கள் கேட்ட காசு இங்கே இருக்குது, நான் சம்பாதிச்சிட்டேன். நான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன், உங்களை தோக்கடிக்க தான் போகிறேன். சரி, உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீ ஜெயிக்கலனா? நான் 6யோட இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். சரிங்க அத்தை, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி நம்ம ஹீரோவை தனியாக சந்திச்சு, நீ ஏன்டா அவசர புத்திக்கார மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தான் நம்புறீங்க, கண்டிப்பாக நான் வின் பண்ணியே காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இந்த இலைகளை பார்த்தியா, இது உடனே ப்ராசஸ் ஆகிடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ் ஆகும். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒருத்தவங்க குடும்பத்துக்காக ஒரு சுச்சுவேஷன் காரணமாக கொலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அது எதர்ச்சியாக நடந்திருந்தாலும் நீ அவன் நல்லவன் சொல்வியா கெட்டவன் சொல்வியா? கெட்டவன் தான் சொல்வேன். அவன் குடும்பத்து பக்கம் பார்க்கும்போது அவன் நல்லவன் தானே. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பாட்டி. அதே தான் நானும் சொல்கிறேன். ஒருத்தவங்க நல்லது கெட்டதும் அவங்க சூழ்நிலையை பொறுத்து தானே சிங்கான். நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. நீ எடுத்தங்கவுத்தன் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஷாப்பில் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்க, இது 8 கொடுங்க. 8ஆ? ஒரு 7 வாங்கிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. என்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறா? இல்லை எனக்கு இது வேண்டாம். அப்புறம் என்னத்துக்கு விலை கேட்ட? இதெல்லாம் கஸ்டமரோட ஒரு ட்ரிக். அவன் வாங்குவானா இல்லையான்னு முதல்ல உனக்கு தெரியுது இல்லையா? அது எப்படி தெரியும்? நாம முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அவன் சிம்பாலிக்கு பேசுகிற பேச்சிலேயே நீ தெரிஞ்சிருந்துருக்கணும். நீ இதெல்லாம் எனக்கு சொல்லித்தராத. நான் மேனேஜர், நீ ஒரு லேபர். நீ உட்காந்துட்டு இருக்க, நான் நின்றுட்டு இருக்கேன். எழுந்திரி முதல்ல. சரி, சீட்டுக்கு எதுக்கு சண்டை? அந்த பயம் இருக்கணும். நீ லேபர், நான் மேனேஜர், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் 6 வந்ததை நோட் பண்ணி டேபிள் துடைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. அப்படின்னா நீ தான் இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கியா? எதை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவன் நல்லா நடிக்கிறான் 6. நம்பாத, பார்த்தாலே தெரியுது யார் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. சரி இங்கே வாங்க, நாங்கள் டீ கான்டெஸ்ட்டில் சேர்ந்துக்க போகிறோம். ஸோ கடைக்கு வரதுக்கு நேரம் இருக்காது, ஷாப்பை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறோம். தாராளமாக ஒப்படைங்க. இது நாள் வரைக்கும் நீ தானே மேனேஜராக இருந்த, இப்போத்துலேருந்து ருயான் இருப்பா. தேங்க்யூ ஸோ மச். எது ருயான்? அப்போ நான்? நீயும் மேனேஜர் தான். என்ன செகண்ட் மேனேஜர்? சரி எங்களுக்கு வேலை இருக்குது. 6 ஐயோ 6 இதுக்கப்புறம் நான் சொல்கிறதா நீ கேட்கணும். போய் எல்லாத்தையும் தோட. இது என்ன இருந்தாலும் நான் தான் மேனேஜர், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. 6 எனக்கு ஒரு முடிவு சொல்லாமல் இங்கேருந்து போகாத. விளையாடாதடா, போய் வேலையை பாரு. என்னை எல்லாம் ஏமாத்துறாங்க, நான் சொல்கிறது. போயிட்டியா? அதுக்கப்புறம் நம்ம சித்தியோட அசிஸ்டன்ட் ருயானை சந்திச்சு புதிய திட்டம் இருக்குன்னு சொல்லவே அவர் கிட்ட வருவார். எதுக்குடா கிட்ட வர? உங்களை இப்போ யார் பார்த்தா? யாராச்சும் இவங்கள பார்த்தீங்களாப்பா? யாருமே உங்களை பார்க்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. கடைசியாக உங்களுக்கு செஞ்ச உதவி அந்த பெயிண்டிங் எரிச்சதாவே இருக்கட்டும். அவனை விட்டுருங்க ப்ளீஸ். நாம் 2 பேரும் தனித்தனி வழியில் போகிறது தான் நல்லது. நீ எதுக்கு திடீர்னு அவனுக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குற? அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? நேற்று வரைக்கும் என் கூட தானே இருந்த. ஆமாம், சரி சொல்லு, இப்போ நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம். ஃப்ரெண்ட்ஷிப்? என்ன ஜோக் பண்ணுறியா? இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட உண்மையை வெளியில் சொல்லிவிடுவேன். ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹோட்டலில் என்ன இருக்கோ அது வரிசையாக கொண்டு வாங்க. மேடம், நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, ப்ளீஸ் செட்டில் பண்ணிவிடுங்க. நான் ரெகுலர் கஸ்டமர், அடுத்த வாட்டி தந்துடுறேன். முதலாளி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார், ப்ளீஸ். அது இவன் இங்கே என்ன பண்ணுறான்? கடனை கொடுக்க ஒரு பலியாடு கிடச்சிருச்சு. கடன் தானே, மொத்தமாக பைசல் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்கள் சின்னியோட ஜென்ரல் மேனேஜர். ஆமாம், தனியாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்களே, அதுக்கு நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நானே பார்த்துக்கிறேன். நம்மலாம் ஒரே ஃபேமிலி, எதுக்கு நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? ஃபேமிலி சரின்னு சொல்லிட்டு ருயான் குடிக்க போகிற அந்த ஒயின் தடுமாறி அவர் மேலே கொட்டிடும். ஐயோ, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிடுவார். சரி, அவர் வர வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் அவர் வரமாட்டார். என்ன இவர் காணோம்?
மேடம் பில்லு. பில்லா? போனோம் வந்து கொடுப்பான், வெயிட் பண்ணு. அவர் எப்போவே போயிட்டாரே, உங்களுக்கு தெரியாதா என்ன? எது? எப்போவே வெளியில் போயிட்டானா? மதியத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வெய் வருவார். அப்போ நம்ம ரியானை பார்த்து, நீ என்ன நோண்டிட்டு இருக்க? பூ அடுக்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் கவனிக்காம? நம்ம முதல்ல ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தான் வரவங்களுக்கு நம்ம ஷாப் பிடிக்கும், புரிஞ்சுதா? அதை போய் தொட. நீ யார் இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு? நான் யாரா? ஜிங்கான் சொல்லலை? நான் மேனேஜர்ப்பா, ஜென்ரல் மேனேஜர். இதெல்லாம் என் தலை எழுத்து. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிங் அந்த இடத்துல பெரிய ஒயின் பாட்டிலோடு வருவா. ஐயோ எது கோவத்தோடு வந்திருக்கா போலையே. ஹே பொண்ணு, உன்னை கடைசி அந்த ஹோட்டலில் பார்த்தது எப்படி இருக்க? 3 நாள் கழிச்சு உன்னை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஆச்சு? ஓடி போயிட்டு கேள்வியா கேட்குற. என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது? முண்டம், ஒன்னால அங்கே இருக்க பிளேட்டெல்லாம் கழுவி என் பூவான கை பொண்ணானதான் மிச்சம். ஓ சாரி. முதல்ல அதுக்கான காசு கொடு. காசா? அதையும் கொடுக்க மாட்டியா? எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் இங்கே உட்காந்து தான் குடிப்பேன். நல்லா குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் என்னாச்சு? இங்கே குடிக்கக்கூடாது. நான் அப்படி தானே குடிப்பேன். ஓ, இவளுக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை போல, அதான் இப்படி பிஹேவ் பண்ணுறா. நான் இங்கே தான் குடிப்பேன். சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவரை நீ எதிர்க்கிறதா இருந்தால் நான் உனக்கு நல்ல உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி சேர்ந்துருவார். வேற என்ன வேணும்? அவன் தான் எனக்கு வேணும். அவனை சும்மா விட மாட்டேன். நீங்கள் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டு போயிட்டு நைட்டு வர வரைக்குமே குடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் வந்து டீ குடிப்பார். அதை பார்த்து அவங்க, இந்த டீ குடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கமோ? அப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மட்டும் நல்ல பழக்கமா? பின்ன சோகமாக இருந்தால் அதானே உதவி செய்யுது. சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட்டமாக கூடும்போது இந்த டீ தானே குடிப்பாங்க. ஜிங்கு, நீ பதிலுக்கு ஏதாவது சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும் போது டீ குடித்தாதான் ரொம்ப நல்லது. அதே சந்தோஷத்தில் சரக்கு குடித்தா கூலாக இருப்பாங்க. உனக்கு தெரியாதா என்ன? நீ உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கூலிங்காக இருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணி பேச, இந்த டாபிக் வேணா நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பேசலாமே. ஜிங்கு, பதிலடி கொடுக்காம என்ன நீ நெக்ஸ்ட் டாபிக்ன்ற? அது வந்து, நீ இருறா, நான் பார்த்துக்கிறேன். நீ எத்தனை பேரை மோசடி செஞ்சுருக்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு. உண்மை வெளில வந்துருச்சுல்ல. அது வந்து, நான் இதுக்கெல்லாம் கோவப்படுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். நழுவிட்டு போகிறான் பாரு. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஹைஃபை. இவனை இப்படியே விடக்கூடாது. இவனை வெறுப்பேற்றுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும். இவனை வெறுப்பேற்றணும். பண்ணிடுவோம். வைன் ஊற்றவா? ஊற்று நல்லா ஊற்று அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்.